அடே என்னடா F1 ரேஸ் ட்ராக்ல படக ஓட்டிட்டு இருக்கீங்க? என்ன? போட்ல பறக்கிறது என்ன, போட்ல வெடிக்க வைக்கிறது என்ன, ட்ரெயின் மேல காரை விட்டு விளையாடுறது என்ன, லாஜிக்கே இல்லாம ஃளைட் மேல வந்து மாறி மாறி சண்டை போடுறது என்ன, வடக்கு ரீல்ஸ் மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காட்டி கிரிஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி மொரட்டு சாகசங்கள் பண்ணி நம்மள குபீர் சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கிற இந்த வார் 2 படத்தோட ஃபுல் ரோஸ்ட் வீடியோ தான் இந்த நம்ம வந்து பார்க்க போறோம். And welcome back to my channel. நான் வந்து டாம் விஜய். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இனிமே ரெகுலரா வந்து போட்டுருவோம். லைக் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து பாருங்க. செம ஃபன்னா இருக்க போகுது. ஃபன்னுக்கு நான் கேரண்டி. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஓப்பனிங்ல ஜப்பான்ல ஒரு கேங்ஸ்டர் கும்பல் வந்து மிட் நைட்ல உட்காந்து தின்னுட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா இந்த நேரத்துல தின்னுட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த கிழவனுக்கு வந்து பர்த்டேவா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான்வெஜ்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான்வெஜ் இப்பதான் பார்த்திருப்பான் போலன்ற மாதிரி வந்து அந்த தின்னுட்டு இருக்கான் அந்த கிழவன். அவன் தின்னது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல வந்து ஒரு உல்ஃப் ஒன்று இருக்கும். அந்த உல்ஃபுக்கு அந்த கறியை தூக்கி போடுறான். அதுவும் ஓடி வந்து அப்பால இன்னைக்காச்சும் வந்து கறியை தூக்கி போடுறாங்களே அப்படி சொல்லி அது வந்து கவி சாப்பிடுது. அந்த பர்த்டேனால எங்கள் வீட்டில் எல்லா நாளும் வெஜ் தான், இன்னைக்கு மட்டும் நான்வெஜ் அப்படின்ற மாதிரி வந்து ஜாலியா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்காங்க. வெரி குட். இப்ப அப்படியே ஒருத்தன் அவசர அவசரமா ஓடி வந்து எனக்கு கொஞ்சம் கறி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான்னு பார்த்தா இல்ல விஷயம் தெரியுமானே, விஷயம் தெரியுமா, விஷயம் தெரியுமா எப்படி தெரியும் வந்து உங்களை ஒருத்த கொலை பண்ண வந்திருக்கானே, தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடிருங்க, இந்த கறியை கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல என்னது என்ன கொலை பண்ண வந்திருக்கானா, யாரா அவன் அப்படி சொல்லி இந்த கிழவனை வந்து பார்க்க இப்ப அந்த உல்ஃப் அப்படியே முன்னாடி வந்து டேய் அவனே இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ் எல்லாம் போட்டு என்ன சந்தோஷப்படுத்திருக்கான், அவனை எவடா கொலை பண்ண வர்றது, நான் அவனை பாத்துக்கிறேன்டா அப்படி சொல்லி அந்த உல்ஃப் வந்து அப்படியே ஓடி போய் யாரா அவன் அப்படி சொல்லி பார்க்க போனா அங்கதான் நம்ம ரித்திக் ரோஷனோட என்ட்ரி. அந்த உல்ஃப் வந்து அப்படியே கண்ணால பார்த்துட்டு இருக்க, நம்ம ரித்திக் ரோஷனும் அப்படியே கண்ணால வந்து பார்க்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற அர்த்தம் அப்படின்ற மாதிரி அந்த கிழவனுக்கு விசுவாசமா இருந்த உல்ஃப் வந்து நம்ம ரித்திக் ரோஷனுக்கு அப்படியே மடங்கிருச்சு. மடங்கி டாப்ல அப்படி பொட்டிப்பாம அந்த உல்ஃப் வந்து அந்த ரித்திக் ரோஷனுக்கு வந்து அடங்கிருச்சு. அப்படி என்னையா பண்ணையோ பார்த்து என்ன யாருக்கும் அழகான இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. இப்ப அந்த உல்ஃப் வந்து ரித்திக் ரோஷனோட ஆளாவே மாறி இப்ப அவங்க கூட சேர்ந்து அந்த கிழவனை கொலை பண்றதுக்கு வந்துட்டு இருக்குது. டேய் பாவனா அந்த கிழவன். டேய் இப்ப அந்த கிழவன் வந்து டேய் யாரா நீ பொண்டாட்டி மாதிரி பாத்துட்டு இருக்கேன், என் உல்ஃபே கரெக்ட் பண்ணிட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப ரித்திக் ரோஷன் வந்து நான் உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன், ஐ எம் யுவர் டெத் அப்படி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னுமாடா அந்த மாதிரி டயலாக் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? தம்பி அந்த சண்டால சிரிக்கு உல்ஃப நீயே வச்சுக்கோ. இப்ப எனக்கு 75வது பர்த்டே, உனக்கு ஏதாச்சும் அந்த உல்ஃபுக்கு தூக்கி போட்ட கறி மாதிரி உனக்கு ஏதாவது தூக்கி போடுற அப்படி கவிட்டு ஓடி போயிருன்னு சொல்ல என்னடா என்ன நாய் மாதிரி ட்ரீட் பண்றேன், நான் யாருன்னு காமிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி இப்படி கன் எடுக்க தம்பி இது புனிதமான இடம், இங்க கன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது, ஒன்லி கத்தி தான் அப்படின்னு சொல்ல இப்ப கத்தி சண்டை நடக்க போகுது. இப்ப உடனே அந்த கிழவன் வந்து ஆட்கள் எல்லாம் வந்து கத்தியோட அனுப்ப அந்த கத்தி வந்து ரித்திக் ரோஷன் மேல படாம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் ஏன்னா அந்த கத்திக்கும் ரித்திக் ரோஷனுக்கு அவ்வளவு கேப் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லிருப்பாங்க போல இருக்கு கத்தி படாம சண்டை போடுங்கன்னு சொல்லி, அது அப்படியே தெரியுது. இப்ப நம்ம ரித்திக் ரோஷன் வந்து போட்டு பொழந்துட்டு இருக்காப்ல. இப்ப இன்னொரு 50 பேர் வந்து வர ரெண்டு பேரா மட்டும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் மொத்தமா அப்படி ஒண்ணு கூடி போட்டு பொழக்க வேண்டியதான்றா. ரெண்டு பேரா போனா எப்படி அடிக்க முடியாது? முன்னாடி 2 பேர் கூட சண்டை போடும்போது பின்னாடி வந்து முதுகுல குத்த வேண்டியதானே? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரைட்ரா இவன் நம்மள கொலை பண்ணிடுவான் போல இருக்குன்னு சொல்லி அந்த கிழவன் நைஸா அந்த 2 பொண்ணை மட்டும் கூட்டிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். இப்பதான் ஒருத்த பிரைட்டா திங்க் பண்ணி ரித்திக் ரோஷனோட காலுக்கு வந்து லாக் போட்டுறான். இப்பதான பிரைட்டா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அங்க ஒரு டேபிள் மேல வந்து கயிறை போட்டு ரோப்பை போட்டு இழுத்து அந்த டேபிள் அப்படியே வேகமா வர நம்ம ரித்திக் ரோஷன் வந்து அந்த கயிறெல்லாம் கட் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல மூஞ்சில அடிக்க பார்த்து ஜஸ்ட் மிஸ்ல கிராஸ் ஆகி அப்படியே வந்து போயிடுது. அந்த டேபிள் வந்து அவனுங்க மேலேயே விழுந்து அவங்க செத்துட்டானுங்க. ஏன்னா கட்டி போட்டீங்களா பின்னாடி போய் குத்த வேண்டியதுதானே, ஒருத்தனை சமாளிக்க முடியல, நீங்களா என்னடா சாமுராய்? 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் ரவுடிகளா வந்துட்டாங்க ஒரு ஆட்ட நிறைய ஆயுதத்தை சண்டை போட்டிருக்க நடுவுல வந்து மேல ஒரு ஹெலிகாப்டர் அப்படி பறந்து போக அந்த ஹெலிகாப்டர்ல அந்த கிழவன் வந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு பாலத்து மேல அப்படி கடந்து போயிட்டு இருக்கா. டேய் நீ இன்னுமாடா போல, அவனுக்கு அரை மணி நேரம் ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க, இவன் இப்பதான் அந்த பொண்ணுங்க கூட கடலை போட்டு மெதுவா போயிட்டு இருக்கான். பொறுக்கி பைய இப்ப நம்ம ரித்திக் ரோஷன் அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணி வர அந்த கிழவன் கூட இருக்கிற அந்த 2 ரோலிஸும் வந்து கன் எடுத்து ரித்திக் ரோஷன் சுட போறாங்க. அந்த டைம்ல ஆஹா குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காப்ல. என்ன குறுகுறுன்னு பாக்குற, என்னடா உம்மா கொடுக்குற? ஏயா அந்த உல்ஃப கரெக்ட் பண்ணது பத்தாதா, இந்த ஜப்பான் டோலியும் உனக்கு வேணுமா? அந்த பொண்ணுங்களை வந்து இவனை பார்த்து சுட ஒரு புல்லட் கூட இவன் மேல வந்து படல.
கீழே காலை பார்த்து சுடுறா சார் அப்படி சுட்டா அவர் மேல போட்டுரும் சார். இப்ப அந்த பாலத்தை ரித்திக் ரோஷன் வந்து கட் பண்ணி விட்டுறாப்ல. கட் பண்ணிட்டு கையில கன்னு கூட எதுவுமே இல்ல. அந்த டோலிஸ் வந்து கீழே விழுந்துட்டாங்களே, அந்த கீழே விழும்போது அந்த கன்னை வந்து கேட்ச் பண்ணிட்டு ஏதோ ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து ஏதோ ஒரு கேட்ஜெட்டை வச்சு அப்படியே பறந்து போய் அந்த உல்ஃபம் எனக்கு தான், அந்த கன்னும் எனக்கு தான்டா, கிழட்டு பையலையா அப்படின்னு சொல்லி அந்த பைலட்டை பிடிச்சி சுட்டு விட்டுறான். அந்த ஹெலிகாப்டர் நிலத்தடு மாதிரி அந்த பக்கம் விழுந்து வெடிஞ்சிருது. நம்ம ரித்திக் ரோஷன் வந்து அந்தரத்துல இருந்து கீழே விழுந்து ஒரு அடி கூட படாம அப்படியே தப்பிச்சிடறாப்ல. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே அந்த உல்ஃப் பின்னாடி வந்து நம்மால செம்மையா ஃபைட் போடுறானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து திரும்பியும் கண்ணும் கொள்ளையடித்தாள்ன்ற மாதிரி மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே பொட்டி பாம்பா அந்த உல்ஃப் வந்து அப்படியே அடங்கிருச்சு. இந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து போகும்போது நம்ம ரித்திக் ரோஷனை வந்து கடத்திடுறாங்க. கடத்தி கொண்டு போய் வச்சு முன்னாடி ஒரு 4 ஆலோகிராம்ல வந்து ஒரு 4-5 மூஞ்சிங்க வருது. அவனுங்க வந்து இல்லுமினாட்டி மாதிரி இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்படுற ஒரு டீம். அவனுங்க ரித்திக் ரோஷனை கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீ இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும், நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது அவனும் டக்குன்னு ஓகே சொல்லிட்டான். பணத்தை கொடுங்க, வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன? நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது சந்திரகிரணத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பூதகணமா சொல்லு. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்திலே வந்து கதறாடே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து வேறனே அவங்க டீம்ல சேர்ற மாதிரி சேர்ந்து அந்த டீம்ல இருக்கிற மெயின் ஆள போட்டு தள்ளுறது தான் வந்து இப்போ ரித்திக் ரோஷன் ஓகே சொல்லியிருக்காப்ல. இதுதானா? இப்போ ஃபர்ஸ்ட் வேலை வந்து பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனை போய் கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது யாருன்னு பார்த்தா ரித்திக் ரோஷனை அப்பா மாதிரி எடுத்து வளர்த்த ஒரு பெரிய இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஆபீசர் அவரு. அட மானங்கெட்டவனே, உன்னை என் புள்ள மாதிரி பார்த்தனாடா, நீ வந்து இந்தியாவுக்கு எதிராக துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி பொழிச்சுன்னு காரி துப்ப. அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் வருது. இவனுங்க வேணுனே வந்து இந்த மாதிரி மிஷன்லாம் பண்ணி இந்த இலுமினாட்டி அப்படின்ற அந்த கலி டீம்ல வந்து சேர்த்துக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களாம். ஒரு வழியா வந்து அந்த கலி டீம்ல வந்து இந்த ரித்திக் ரோஷன் சேர்ந்துட்டானா இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன சுட்டு கொலை பண்றான் அப்படின்ற மாதிரி அவனே சொல்ல இவனை வந்து சுட்டு கொலை பண்ணிடுறான். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா அதே ஊர்ல தான் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அதை கூட கவனிக்காம இவனை உங்க டீம்ல சேர்த்து வச்சிருக்கீங்களா? டேய் டம்மி பீஸுங்களா. ஆனா ரொம்ப நாளா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒண்ணும் தெரியாது மண்ணு. நீங்களா என்னடா தீவிரவாதிங்க? முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவனை சுட்ட விஷயம் வந்து ரித்திக் ரோஷன் தான் சுட்டா அப்படின்ற மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லா வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப செத்து போனவரோட பொண்ணு தான் வந்து ஹீரோயின். அந்த ஹீரோயின் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இவனை தடுத்து இந்த ஹீரோயினும் இன்னும் சிலர்லாம் சேர்ந்து இவனை எப்படியாச்சும் தடுக்கணும், இவனை தடுக்கணும்னா யாரால முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் டயலாக்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்க. அந்த டைம்ல தான் நம்ம என்டிஆரோட என்ட்ரி. ரித்திக் ரோஷனோட ஓப்பனிங் சீனை கூட மன்னிச்சு விடலாம், ஆனா இதை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். பாருங்க வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். இப்ப இந்தியன் ஆபீசர் சில பேரை வந்து கடத்தி வச்சிருக்காங்க பைரட்ஸ். அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தனால தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அது வந்து என்டிஆர் நினைச்சேன். இப்போ ஒரு வெயிட் மிஷின் மேல போய் ஏறி எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்க அவன் 128 சொல்றான். 58 கிலோ அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே உடம்புல இருக்கிற துணிமணி எல்லாம் வந்து ஒவ்வொன்னே வந்து கழட்டி கீழே போட்டுட்டு இருக்கான். கழட்டி போட்டு பக்கத்துல இருக்கிற வானவிலா இருந்து ஏதாச்சும் பண்ணிட போறாயா, என்னையா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா அப்ப சட்டையை கழற? டேய் சட்டையை எதுக்கு கழற நீ? டேய் இந்த மாதிரிடா ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமல கட்டி அடிக்கிற நல்லா இல்லடா. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அடுத்து பேண்ட் எல்லாம் கழட்ட போயிட்டு இருக்கான். டேய் ஓ தப்பாக்குதுனா. டேய் அப்படி இல்லடா. பக்கத்துல இருக்கிறவன் சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். விட்டா ஒரு கோக் பண்ணிட்டு போயிருவான் போலயே. இப்ப பக்கத்துல இருக்கிறவன் சார் வெப்பன் இல்லாம போய் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க வெப்பன்ஸ் இல்லாம போய் என்ன செய்ய போறீங்க? ஒன்பை எடுத்து சொல்லுவேன். எப்படி ட்ரெஸ் எல்லாம் கழட்டியா? ஏதாச்சும் போட்டுட்டு போங்க சார், அதுக்கு தான் சொன்னேன் நான், வேற எதுவும் இல்ல. பத்தி எனக்கு தெரியும். அப்படியே மூஞ்ச காமிக்கிறாங்க. டைகர் பிஜிஎம்லாம் வருது. ஐயோ பயமா அது கடிச்சிராத. இப்ப எதுக்கு இந்த என்டிஆர் இதெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு அப்படின்னா ஏர்கிராஃப்ட்ல வந்து இவர் வந்து தொங்கிட்டு போறாப்லையா, அதனால இதெல்லாம் கழட்டி வெயிட்டை வந்து சரி பண்ணிட்டு அப்படியே ஏர்கிராஃப்ட்ல வந்து அப்படியே தொங்கிட்டு பறந்து போயிட்டு இருக்காப்ல. டேய் ஏர்கிராஃப்ட் எவ்வளவு வேகத்துல போகும், போற வேகத்துல உடம்பே அடிச்சுட்டு போயிருடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓத்தல என்னடா கொடூரமா இருக்கு. தெலுங்கு ஹீரோ இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்களா? நீங்களாம் பெரிய ஆள்ரா, நீங்க தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகேப்பா கிரேட். போடா. இப்ப அப்படியே ஏர்கிராஃப்ட்ல இருந்து பாராசூட் கூட இல்லாம அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே குதிக்கிறாப்ல.
சரிதான், இந்த சிக்ஸ் பேக் எல்லாம் வந்து ஏஐ வச்சு பண்ணிருப்பானுங்க போல இருக்குது, அப்படியே தெரியுது. இப்ப டனலை உடைச்சிட்டு கையில ஒரு 20 கிரானைட்டை வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்து அந்த லிவரை கழட்டி விட்டு தூக்கி அப்படியே எரியறாப்புல சுத்தி சுத்தி. யோ, தப்பி தவறி ஒண்ணு கலண்டு காலடியிலே விழுந்தா என்னையா பண்ணுவ? வெட்டிஞ்சு செதற மாட்டேன். அத்தனை பேர் வந்து சுடுறாங்க, ஒரு புல்லட் கூட இவன் மேல வந்து விழல. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. ஒருத்தர் ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே சுடுறான். இவர் வந்து ஒரு ஷீல்டு எடுத்து அப்படியே தடுத்து அந்த ஷீல்டு அந்த பக்கம் போய் விழுந்து வெடிஞ்சிருது. ராக்கெட் லான்ச்சரே வந்து டேக் டைவர்ஷன் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப கீழே ஒரு பாம்பு அடிக்க அப்படியே பொளந்துகிட்டு அப்படியே மேல பாஞ்சி வந்து அப்படியே மேல வந்து லேண்ட் ஆகுறாப்ல. ஒண்ணுமே ஆகலையா. இப்ப ஒரு சுத்தில எடுத்து ஒரு பெரிய இரும்பு குண்டை அடிச்சு உடைச்சு கீழே கிரானைட்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. அந்த இரும்பு குண்டை உருட்டி விட்டு அந்த கிரானைட் எல்லாம் வெடிக்க விட்டு அந்த கார் மேல பாஞ்சி குதிச்சு அந்த கார் மேல அப்படியே வராப்ல. பின்னாடி இருந்து எல்லாரும் வந்து சுட்டிட்டு இருக்காங்க. ஒரு புல்லட் கூட வந்து என்டிஆர் மேல விழல, அந்த கார் மேலயே வந்து விழல. நீங்க எல்லாம் என்னடா தீவிரவாதிங்க? குறி பார்த்து கூட சுட தெரியாதா? நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? அப்படியே என்டிஆர் வந்து ஒரு சுவிட்ச் அமுத்த அந்த ஷிப்பே வந்து வெடிஞ்சிருது. அப்படியே சிங்கம் உருமுற சவுண்ட் வர அடிக்கடி போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப என்டிஆர் வந்து ரித்திக் ரோஷனை பிடிக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப ரித்திக் ரோஷன் வந்து அடிக்கடி ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்து வராராம். அந்த பொண்ணை பாக்குற கேப்ல நம்ம போய் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்டிஆரோட டீம் வந்து போயிடுறாங்க. இது அப்படியே ஆம்பளை படத்துல வர அந்த சந்தானம் வந்து அந்த தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்களே, பொண்ணை பாக்கிறதுக்கு அடிக்கடி வரும்போது போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. இப்ப ஒரு பில்டிங் மேல வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வந்து சண்டை. புல்லட்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரித்திக் ரோஷனை சூட என்னைக்கு புல்லட்லாம் இவன் மேல பட்டிருக்கு அப்படியே பேக் கிளிப் அடிச்சு ஏதோ ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து மேல ஒட்ட வச்சு அப்படி கீழ அப்படி பறந்து வந்து லேண்ட் ஆகுறாப்ல. ஆடில இருந்து தம்பிட்டானா கிறுக்குடா. நான் ஒரு கிறுக்கு குதிரா. இப்ப அப்படியே வந்து அந்த குட்டி பொண்ணோட கார்ல ஏறி ரெண்டு பேரும் வந்து தப்பிச்சு போக குறுக்கு சந்தல நம்ம என்டிஆர் வந்து மடக்கிடுறாப்ல. மாட்னியாடா பம்பர் கட்டு மண்டையா அப்படின்ற மாதிரி என்டிஆர் பாக்க நம்ம ரித்திக் ரோஷன் அப்படி ரிவர்ஸ்லயே வந்து அந்த குறுக்கு சந்தல குறுக்க மறுக்க வந்து ரிவர்ஸ்லயே ஓடிட்டு இருக்காப்ல. பாவம் அந்த மக்கள்லாம் வந்து செதறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்தினால லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறா. இப்போ ஒரு பாலத்துக்கிட்ட ரித்திக் ரோஷன் காரை ஓட்டிட்டு வர பின்னாடி நம்ம என்டிஆரும் வந்துட்டு இருக்க ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இதை ஆக்டிவேட் பண்ணு அப்படி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு வந்து டக்குன்னு ஒரு திருப்பின உடனே அது ஆக்டிவேட் ஆயிடுது. ஏயா அது நீயே பண்ணிருக்கலாமே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. பின்னாடி தூக்கி போட அது ஒரு ரோப்பு மாதிரி வந்து அந்த என்டிஆரோட கார் வந்து மாட்டி அப்படி பறந்து வந்து செதறி கீழே விழுந்துருது. இப்ப அந்த பாலத்துல ரெண்டு சைடுமே போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்ப என்டிஆர் வந்து அந்த காரை உடைச்சிக்கிட்டு உள்ள இருந்து ஒரு கன் எடுத்துட்டு அப்படியே வராப்ல. ஏண்டா இத நீ முன்னாடி அந்த கார்ல சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது கன் எடுத்து சுட வேண்டியதுதானடா? இப்பதான் வந்து கன் கிடைச்சா உனக்கு? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. இப்ப ரித்திக் ரோஷன் அந்த காரை வந்து வேகமா என்டிஆர் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. என்டிஆரும் வந்து அந்த கன்னை வச்சு அப்படியே சுடறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க. சுட்டு தொலைடாடே ஏன்னா சுடாம இருக்க அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே ட்ரெயின் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அந்த பாலத்தை உடைச்சிக்கிட்டு டேக் டைவர்ஸ் மாதிரி எடுத்து அந்த ட்ரெயின் மேலேயே அந்த கார் போய் விழுந்துடுது. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டணும். அந்த காரும் கரெக்டா அந்த ட்ரெயின் மேல வந்து விழ மேல இருக்கிற டாப்ல அப்படி புடிங்கிட்டு போக என்னடா கார் கீழே விழவே இல்லையா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தொங்கிக்கிட்டு கீழே விழுத போயிடுது. அந்த பொண்ணு தொங்கிட்டு இருக்க, ரித்திக் ரோஷனும் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்க. இப்ப என்டிஆர் மேல இருந்து குதிச்சு அவரும் அந்த ட்ரெயின் மேல வந்து எப்படா அந்த கார் இன்னும் விழாம இருக்கு. இப்ப நம்ம என்டிஆர் வந்து ஓடி வந்து அந்த பொண்ணை கை கொடுத்து காப்பாத்துறாப்ல. இப்ப அப்படியே அந்த கார் வந்து இடிச்சு ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து போயிடுது. என்னடா நடக்குதுங்க? என்ன எழவியாது முன்னாடி இப்ப அந்த ட்ரெயின் வந்து அந்த ஒரு பாலத்துக்கு அடியில போக போற சிச்சுவேஷன் வரும்போது அந்த ட்ரெயினும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற நிலைமையில இருக்கும்போது நம்ம ரித்திக் ரோஷன் அந்த பொண்ணு அப்படி மேல ஏறி வராங்க. இப்ப என்டிஆர் வந்து அந்த ட்ரெயினை காப்பாத்த இப்போ ரித்திக் ரோஷன் அந்த பொண்ணு வந்து தண்ணியில எகிரி குச்சி தப்பிச்சிடுறாங்க. எப்படியும் தப்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய சீனை எடுத்தீங்களாடா? முடியல. இப்ப கதையில ஒரு ட்விஸ்ட். ரித்திக் ரோஷன் வந்து என்டிஆர் வந்து மறைமுகமா வந்து கூப்பிட்டு இங்க நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ல வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ரித்திக் ரோஷன் வந்து அவருக்கு நடந்த சோகத்தெல்லாம் சொல்றாப்ல. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி வந்து அந்த டீம்ல வந்து சேர்ந்துட்டேன். இது வந்து இந்தியாக்காக தான் நான் பண்ணேன். நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. நாளைக்கு வந்து ஒரு ஃபிளைட்ல ஒருத்தன் வந்து கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. நீ வந்து தடுக்கிற மாதிரி தடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் நீ காப்பாத்து அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர்,
நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. இப்ப என்டிஆர் வந்து பதார்த்தமா ஓகே சொல்ல, இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு நண்பர்களோட சாங், அதுவும் கேவலமா இருக்கு. ஏதோ இப்ப அவங்க பேசுன மாதிரி வந்து ஃபிளைட்ல ஒரு இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து அவங்களோட ஃபேமிலியோட வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள கொலை பண்றதுக்காக நம்ம ரித்திக் ரோஷன் வந்து ஃபிளைட்ல வந்துட்டு இருக்காப்ல. மேல ஒரு ஃபிளைட்ல வந்து ஆட்களை கூட்டு வந்துட்டு இருக்காப்ல. இப்ப ஃபிளைட் பறந்துட்டு இருக்கு. ஃபிளைட்டுக்கு மேல இன்னொரு ஃபிளைட் பறந்து அது மேல வந்து ரோப்பை போட்டு அதுல ஒரு 4 பேர் வந்து கீழே இறங்கி அப்படியே உள்ள வராங்க கொலை பண்றதுக்கு. இப்ப உள்ள வர்றவங்கள ரித்திக் ரோஷன் பேசுன மாதிரி வந்து என்டிஆர் வந்து தடுக்கிற மாதிரி தடுத்து அவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. ஃபிளைட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்த என்டிஆர் வந்து இப்ப ஃபிளைட்டுக்கு மேலேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. அதுவும் அவங்கலாம் வந்து ரோப் கட்டிட்டு இருக்காங்க, இவர் வந்து ரோப்பே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. டேய் ஃளைட்ல ஒரு கதவை திறந்தாலே அவ்வளவு காத்து வரும், எப்படா மேல நின்னு சண்டை போடுறீங்க? காத்துக்கு அடிச்சிட்டு போயிட மாட்டீங்களாடா? எனக்கு கொண்டு வணங்கலங்க. இப்ப என்டிஆர் வந்து அப்படியே கீழே வந்து விழ போக நம்ம ரித்திக் ரோஷன் மேல இருந்து கீழே இறங்கி வந்து இப்ப ரித்திக் ரோஷனும் என்டிஆரும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கறந்து அப்படியே மாறி மாறி பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இதெல்லாம்? நியூட்டன்லாம் இதெல்லாம் பார்த்தாருன்னா தற்கொலை பண்ணி பாடுறா டேய். அப்பாட ஒரு வழியா நம்ம 2 பேரும் பேசின மாதிரி இவங்களை காப்பாத்தியாச்சுடா அப்படின்னு சொல்லி உள்ள 2 பேர் வந்துட்டு இருக்கேன். இப்பதான் வந்து இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இப்ப என்டிஆர் வந்து அந்த காப்பாத்துறவங்களே இப்படி சுட்டுட்டு இருக்கான். டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா என்டிஆரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலி டீமோட ஒரு ஆளா அட்டம் கொப்பன் தன்னானே என்னடா இது அப்படி சொல்லி ரித்திக் ரோஷன் பார்த்துட்டு இருக்க. இப்ப இன்னொரு ட்விஸ்ட் வேற. இந்த ரித்திக் ரோஷனும் இந்த என்டிஆர் வந்து சின்ன வயசுல 2 பேர் வந்து ஃப்ரெண்டா இருந்து பிரிஞ்சிட்டாங்களாமா. உன்னை பழி வாங்கத்தானே இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு மேல ஃளைட் இருந்து அப்படி கீழே போட்டு தள்ளி விட்டுறான். இந்த மாவீரன் படத்துல ராம் சரண் வந்து லவ்வரை பார்த்துட்டு கீழே விழுவாரு தெரியுங்களா? அந்த மாதிரி இவன் என்டிஆர் பார்த்துட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறான். அப்படி என்னடா பிளாஷ்பேக்? ஏண்டா நீங்க 2 பேரும் என்ன ஹோமோசெக்சுவல்ஸ்? இப்ப அந்த கேடுகட்ட பிளாஷ்பேக் வேற வருதுங்க. சின்ன வயசுல இவங்க 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா. அப்போ என்டிஆருக்கு இந்த ரித்திக் ரோஷன் வந்து துரோகம் பண்ணிட்டானா, அதனால அங்கிருந்து 2 பேர் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப உன்னை பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒரு துரோகியாகி என் முதுகுல குத்திட்டீங்களா சார்? இந்த காரி மூஞ்ச கதைக்கு தான் இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்களாடா? இப்போ ஒரு போட்ல ரித்திக் ரோஷன் வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க. பின்னாடி வந்து ஒரு ஹெலிகாப்டர் வெடிஞ்சு அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்து என்டிஆர் இன்னொரு போட்ல வந்து பறந்து லேண்ட் ஆகுறாப்ல. அடேங்கப்பா டேய் என்னடா இது? என்னடா பார்க்க முடியலடா டே. ஒரு அழுக்கு லாஜிக் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா படம் ஃபுல்லா இப்படி இருந்தா என்னடா பண்றது? போடா டே. என்னைக்கு அந்த தேவை அதுவும் பறந்த நெருப்புக்குள்ள இருந்தே வரான். ஆனா ஒண்ணுமே ஆகலையா? நெருப்பு இல்ல எரிமலையே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது போல இருக்கு உனக்கு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த போட்டை வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒன்றுல வந்து ஏத்தி அந்த போட்டை வந்து ஏதோ ராக்கெட் மாதிரி மாத்தி பின்னாடி அப்படியே ஃபயர்லாம் வந்து ராக்கெட் மாதிரி பறந்து போயிட்டு இருக்குது. பறந்து போய் அந்த பக்கம் வந்து ஒரு F1 ரேஸ் நடந்துட்டு இருக்குது. அது ரேஸ் ட்ராக்ல வந்து அந்த போட்டை ஓட்டிட்டு இருக்கானுங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? இப்ப அந்த ரேஸ் ட்ராக்ல இருந்து மாறி இப்போ இன்னொரு ரோட்ல வந்து அந்த போட்டை ஓட்டிட்டு வந்து திருப்பியும் தண்ணிக்குள்ளே வந்து ரித்திக் ரோஷனை பிடிச்சி சுட்டுட்டு இருக்கான். டேய் அது போட்டா என்னடா அது? டேய் போட்டை வச்சு இவ்வளவு புருடா விட்டுட்டு இருக்கீங்க. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்போ ரித்திக் ரோஷன் வந்து ஒரு ஆங்கர் எடுத்து இந்த என்டிஆரோட போட்ல போட்டு அப்படி இழுத்துட்டு வர அந்த கயிறை வந்து புடிச்சுக்கிட்டு அந்த என்டிஆர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க. இப்போ முன்னாடி போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க. பாராஷூட் வச்சு நம்ம ரித்திக் ரோஷன் அப்படியே பறந்து போயிட்டாப்ல. இவ்வளவு தூரம் அவனை பின்னாடி துரத்த விட்டு இப்போ டக்குன்னு பறந்து போயிட்டான். அவன் பாவண்டா அவனே. இப்ப கிளைமேக்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம லாஜிக்கே நம்ம ஃபைட் போறத பார்த்து ஆடியன்ஸ்லாம் வந்து சாகுறாங்க. கடைசியா ஒரே ஒரு ஃபைட், நீ நானும் ஒண்டி கொண்டி மோதிக்கலாம், யாரு ஜெயிக்கிறோம்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த என்டிஆர் கால் பண்ணி ரித்திக் ரோஷனுக்கு சொல்ல அவனும் ஓகே சொல்லிட்டான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஒரு பனி பிரதேசம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த பனி பிரதேசத்துல வந்து நம்ம என்டிஆர் வந்து ஒரு குகை மாதிரி ஒரு ஏரியால வந்து உட்காந்துட்டு இருக்காப்ல. அந்த பக்கம் ரித்திக் ரோஷன் வந்து ஒரு பைக்ல அப்படி டிராவல் பண்ணி வந்து இங்க தான் வந்து ஒரு ஃபைட் நடக்க போற 2 பேருக்கும். அடே என்னடா இது டே, முன்னெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபேக்டரியில பாலடைஞ்ச பில்டிங்ல ஃபைட் வைப்பீங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டணும்னு சொல்லி பனி பிரதேசத்தெல்லாம் போய் ஃபைட் வைக்கிறீங்க. இப்போ 2 பேரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. நடுவில் வந்து இந்த மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதியும் விஜய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த காப்பை வச்சு ஒரு சீன் ஒன்று வரும்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க வச்சிருக்கானுங்க.
இதை விட ஹைலைட்டா வடக்கு ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்களா, அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சீன் வச்சிருக்காங்க. இந்த ரித்திக் ரோஷனை வந்து ஒரு கம்பியில போட்டு என்டிஆர் வந்து குத்த, அடுத்த சீன்ல வந்து இந்த ரித்திக் ரோஷன் வந்து அந்த என்டிஆரை பிடிச்சி அவனை வந்து கட்டி பிடிச்சி குத்திக்கிறாங்க 2 பேருமே. டேய் எப்பா போதுடா டே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் டேய். அது அப்ப எதுக்குடா சண்டை போறீங்க 2 பேரும்? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இப்ப 2 பேரும் வந்து சண்டை போட்டு கடைசியில ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் தான். என்டிஆரோட வயித்துல வந்து ஒரு ஐஸ் கியூப் மாதிரி, ஒரு ஐஸ் கத்தி மாதிரி வந்து குத்தி என்டிஆர் வந்து உயிருக்கு போராடி வந்து அப்படி படுத்து கிடக்குறாப்ல. 1000 தான் இருந்தாலும் கலத சகல நீ உன்னை எப்படி விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி அவனையும் போட்டு காப்பாத்தி 2 பேரும் வந்து கடைசியில ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான். இந்த முட்டா பீஸும் இந்த மொரட்டு பீஸும் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி சாகசங்களா வந்து பண்ணிட்டே இருக்காங்க. படமும் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நான் இந்த படத்தை ட்ரோல் பண்ண விதத்தை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன படத்தை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை, டேங்க்ஸ், யோட்டா.